நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு கேள்வி தொடர் நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 22க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரையில கிட்டத்தட்ட 210 முக்கியமான கொஸ்டின் பார்த்திருக்கோம். இன்னைக்கு டே 22ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? ஓகேவா, இதுல லாங்கஸ்ட் ரிவர் இன் பெனிசுலார் இந்தியா. ஓகேவா, எந்த ரிவர் அப்படின்றத கேட்கிறாங்க. அடுத்து, தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ அரசர் யார்? ஓகேவா, எந்த சோழா கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள கட்டினார் அப்படின்றதான் கேட்கிறாங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? ஓகேவா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா, ஐஎன்சி உடைய முதல் செக்ஷன் எங்க நடைபெற்றது அப்படின்றத கேட்கிறாங்க. அடுத்தது, அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் அரசியல் அமைப்பு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெசிபிக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது அப்படின்றதான் கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் எப்படி இருக்கு, இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்றத கேட்கிறாங்க. அடுத்தது, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் வழி நடத்தினா? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த துறை அதிக பங்களிப்பு வந்து நமக்கு கொடுக்குது? இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு அமைந்திருக்கு? நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவாரார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியது யார்? இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஆன்சர் சொல்றேன். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல, குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாசிக் பகுதியில உற்பத்தி ஆகக்கூடியது. ஓகேவா, தீபகற்ப இந்தியா அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய மிக நீளமான ஆறு. அதே மாதிரி இந்தியாவின் இரண்டாவது நீளமான ஆறு, கிட்டத்தட்ட 1465 கிலோமீட்டர் கிட்ட பாயுது. குறிப்பா இது எங்க வந்து கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் ஆந்திரா கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா கலக்குது. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவுடைய கங்கை அல்லது தட்சிண கங்கை என அழைக்கப்படுவது எது? தட்சிண கங்கை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் கூட்டம் எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28 பம்பாயில நடைபெற்றுச்சு. எங்க நடைபெற்றுச்சு? பம்பாயில நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, சென்னை மாகாணத்துல இருந்து எவ்வளவு பேர்னா 22 பேர், 21, ஒரு சில ஏரியால 21 சொல்றாங்க. தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 16 பிரதிநிதிகள் வந்து கலந்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு 4A, அதே மாதிரி 51A வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இது 1976 42வது சட்டத்திற்கின்படி நம்ம அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. எந்த கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரன்சிங் கமிட்டி. யாருடைய உத்தரவு அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுடைய உத்தரவு. இந்தியாவின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முதன்மை அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்கொள்கையை வெளியிடுவாங்க. ஓகேவா, இந்த பணக்கொள்கையில அருமை பணக்கொள்கை இருக்கு, ஓகேவா, சுருக்க பணக்கொள்கை இருக்கு, மீள் பணக்கொள்கை இருக்கு. இப்போ RBI என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பணக்கொள்கையை வச்சு, அந்த பணக்கொள்கையினுடைய கருவிகளை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. பணவீக்கம் அப்படின்றது என்னன்னா இப்போ அதிக அளவு பணம் குறைந்த அளவு பண்டத்தை துரத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா விலைவாசி உயரக்கூடிய நிலை. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. 1930 ஏப்ரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது நடந்திருக்கும். திருச்சியில இருந்து அப்போதைய நாகை மாவட்டம் வேதாரண்யம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் அல்லது 150 மைல் அப்படின்னு நம்ம கொடுத்திருப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 தொண்டர்கள் வந்து கலந்துருப்பாங்க. ஓகேவா, அப்ப இந்த உப்பு சட்டத்தை மீறி ஏப்ரல் 28ல என்ன பண்றாரு அப்படின்னா உப்பு எடுக்கிறார். குறிப்பா வேதாரண்யம் அப்படின்னு பார்க்கும்போது அகஸ்தினப்பள்ளி கடற்கரை தான். அது ரொம்ப நம்ம டீப்பா பார்த்தோம்னா அந்த கடற்கரையில இருந்து உப்பு எடுத்திருப்பார்.
அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த துறை அதிக பங்களிப்பு அப்படின்னா சேவைத்துறை. சேவைத்துறை வந்து கிட்டத்தட்ட 53% கிட்ட பங்களிப்பு கொடுக்குறாங்க. அடுத்து இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா பாரான் தீவு, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பாரான் தீவு. நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை இதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னவர் வந்து பாலகங்காதர திலகர் சொல்லியிருப்பார். ஓகேவா? இப்போ இன்னைக்கான 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தென்னிந்தியாவின் நீளமான ஆறு எது அப்படின்னு தான் கொஸ்டின். தென்னிந்தியாவுடைய நீளமான ஆறு வந்து கோதாவரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். ஐஎன்சியோடைய ஃபர்ஸ்ட் மாநாடு 1885 பம்பாய். அடிப்படை கடமைகள் பார்க்கும்போது பகுதி 4A பிரிவு 51A 1976 42வது சட்ட திருத்தம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு ரிசர்வ் வங்கி. ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல்ல என்ன பண்றாருன்னா உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்றாரு. சேவைத்துறை பெரிய பங்களிப்பு கொடுக்குது. அந்தமான் நிக்கோபாருடைய தீவான பாரான் தீவு செயல்படக்கூடிய எரிமலை இருக்கு. பாலகங்காதர திலகர் ஓகேவா சுயராஜ்யம் பத்தி சொல்லியிருப்பார். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணலாம்.